நடிகர் விஜய்க்கும் த்ரீஷாவுக்கும் என்ன தொடர்பு? இந்த லியோ படத்தில் அந்த லிப்லாக் காட்சிக்கு பிறகு இப்படியான ஒரு வதந்தின்னு நான் சொல்லிட மாட்டேன், வதந்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த 3 பேரை உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரீஷாவுக்கு விஜய் வீடு வாங்கி கொடுத்தாரு, நயினார் நாகேந்திரன் வந்து முதல்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ரீஷா வீடு சென்னையில் இருக்கிறதுன்றது உண்மை. அந்த வீடை வந்து விஜய் தான் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்றது அந்த புஷ்பா புருஷன்கள் மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும், த்ரீஷா வீட்டிலேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். விஜய் வீடு வாங்கி கொடுத்தாரு த்ரீஷாக்குன்னு சொல்லும்போது த்ரீஷா எதிர்ப்பு தெரிவிக்கலை, மௌனமாக கடந்து போக வேண்டிய கட்டாயம் என்ன? விஜயையும் த்ரீஷாவையும் இணைத்து பேசுவதே ஒருவேளை த்ரீஷா விரும்புகிறாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்க தான் செய்யுது. செய்யாறு பாலு, அவன் செய்யாறு பாலு கிடையாது, அவன் பொய்யாறு பாலு. அவன் போடுறான் வந்து ஹெட்டிங்கில் போடுறான்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து த்ரீஷா வப்பாட்டியான்னு போடுறான், வப்பாட்டினே போடுறான். விஜய் லோன்லியாக இருக்கிறார், விஜய் லோன்லி மேன், தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கும்போது அது செய்திகள் வந்தவண்ணமே தான் இருக்கும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். விஜய் த்ரீஷா விஜய். நடிகர் விஜய்க்கும் த்ரீஷாவுக்கும் என்ன தொடர்பு? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் த்ரீஷாவுக்கும் என்ன தொடர்பு? நாடு முழுவதும் இதான் பேச்சு. இது இன்றைக்கி நடக்கிற பேச்சா? இல்லை, நீண்ட காலமாகவே, அதுவும் குறிப்பாக ஒரு 3 வருடங்களாகவே வந்து இந்த பேச்சுக்கள், இந்த லியோ படத்தில் அந்த லிப்லாக் காட்சிக்கு பிறகு இப்படியான ஒரு வதந்தின்னு நான் சொல்லிட மாட்டேன், வதந்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன? உண்மைன்னு சொல்ல மாட்டேன், உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, என்ன சொல்லுவேன்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்களை அப்படியே நான் பேசுகிறேன். எது சரி, எது தப்பு, எது உண்மை, எது பொய், எது வதந்தி இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முதல்ல சம்பவமே, த்ரீஷாவும் விஜயும் நடித்த பல படங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த லியோ படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி, அந்த காட்சியில் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை வந்து விஜய் சொல்லுவார். யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை யாரை திட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவரையே திட்டிப்பார். அப்படி தான் வந்து அந்த படத்தில் வந்து கதை வச்சுருக்கு. ஏன்னா லியோன்ற ஒரு கேரக்டர் அந்த படத்தில் வந்து பிரதானமான ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரில் வந்து விஜய் வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு வந்து அடிஷ்னல் ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கிற மாதிரி அவரே வந்து அவருக்கு தெரியும் அந்த கேரக்டர் யாருன்றது தெரியும். ஆனாலும் தெரியாத மாதிரி வந்து மனைவியை நம்ப வைக்கணும். அதாவது லியோன்றவன் யாருன்னு தெரியாது, அப்படி ஒருத்தனை வந்து இருக்கிறான், அவனால் எனக்கு பெரிய இடையூறு அப்படின்னு சொல்லி தன் மனைவின்றது யாருன்னா த்ரீஷா வந்து மனைவி, அவங்கள நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும் கேட்டால், கடுமையான ஒரு வார்த்தையை திட்டணும். அப்படி அந்த வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை, மோசமான ஒரு வார்த்தை, தாயை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தையை குறித்து தன்னைத்தானே திட்டிக்கிறது. ஆனால் மனைவிக்கு வந்து யாரையோ ஒருத்தர் திட்டுற மாதிரி இருக்கும். அந்த காட்சியில் கோவப்படும் போது அப்போ வந்து த்ரீஷா வந்து லிப்லாக் பண்ணுவாங்க. அந்த லிப்லாக் காட்சிக்கு பிறகு குடும்பத்தில் பிளவு, விஜய் குடும்பத்தில் பிளவு, சின்ன சின்ன உரசல்கள் பெருசாகி அந்த லிப்லாக் காட்சிக்கு பிறகு மிகப்பெரிய பிளவாகி அவங்க வந்து மனைவி பிள்ளைகள் சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சுறாங்க. அதுக்கு இடையில் அதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் பிரச்சனை நடக்குது. மகனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை நடக்குது. நான் சொல்கிற மகன்றது விஜய்க்கும் விஜயோட மகனுக்கும் பிரச்சனை நடக்குது. அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால மகளுக்கும் பிரச்சனை நடக்குது. மகள் வந்து லண்டனில் படிக்க போயிடுறாங்க, அவங்களோட கூட சேர்ந்து சங்கீதாவும் போயிடுறாங்க. மகனோட மோதல் நடக்குது, மகன் தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. விஜய் வந்து தனித்து விடப்படுகிறத தனியாக வாழ தொடங்குகிறார். இதை தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தந்தைக்கும் தாய்க்கும் கூட வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டு அவங்களும் கூட வந்து தனியாக இருக்கிறாங்க. விஜய் வந்து தனித்து விடப்படுகிறார். இதுதான் இப்போ என்னென்ன அடுத்த கட்டம். ஒரு ஆண்
தனித்து வாழ்ந்தாலும் சரி, ஒரு பெண் தனித்து வாழ்ந்தாலும் வெவ்வேறு வதந்திகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். தனித்து வாழ்ந்தாலே வந்து பிரச்சனை தான். பெண் வாழ்ந்தாலும் வாழ முடியாது. தனித்து வாழ்ந்தாலே பல வதந்திகள் உலா வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து விஜயோட 50வது பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் வரும்போது ஏற்கனவே இந்த லிப்லாக்கால் வந்து குடும்பமே பிளவுபட்டு போயிடுச்சு, விஜய் விட்டு அவங்க மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்ற ஒரு வதந்தி இருக்கும்போது த்ரீஷா என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்க்கு லவ் ஃபார் எவர் அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டு போடுறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கு எப்படி லவ் ஃபார் எவர், என்றென்றும் காதல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போடுறாங்க. இதுதான் தொடக்கம். அடுத்த கட்டம் இது வந்து இணையத்தில் வந்து வெளிப்படையாக, இப்போ நேரில் ஒருத்தர் ஃபோன் போட்டு பேசும்போது சொல்கிறது வேறங்க. ஆனால் ஒரு இணையத்தில் நீங்கள் பதிவு போடும்போது பார்த்தோன்னா அதை பல்வேறு நபர்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும்போது, குடும்பத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், வெளி உலகத்தை எல்லாருக்கும் போகும்போது இந்த என்ன சொல்ல, ஏற்கனவே வந்து எரிஞ்சிட்ருக்கிற புகஞ்சிட்ருக்கிற நெருப்பில் வந்து கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் வந்து எரிய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அடுத்த கட்டம் அதுக்கு பிறகு நடந்து சொல்கிறேன். என்ன, கீர்த்தி சுரேஷ்க்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு இவர் வந்து பயணப்படுறார். ஒரு நடிகை சக நடிகையோட திருமணத்துக்கு போய் கலந்துக்கூடாதா? தாராளமாக கலந்துக்கலாம். ஆனால் கலந்துக்கிட்டு போகும்போது என்ன கேட்டால், மனைவியோட பிள்ளைகளோட போகாமல் இவர் தனி விமானத்தில் போகிறாரு. அந்த தனி விமானத்தில் பயணப்படுறது யாருன்னு கேட்டால், இவருக்கு நெருக்கமான ஏற்கனவே வந்து லிப்லாக் கொடுத்த, ஏற்கனவே வந்து இவருக்கும் அவங்களுக்கும் வந்து தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு வதந்தியாகவோ அல்லது உண்மையோ ஏதோ ஒரு செய்தி பரவக்கூடிய அந்த த்ரீஷாவோட பயணப்படுறார். இதுவும் காட்சி ஆகுதுங்க. இது இரண்டாவது. அதற்கு பிறகு மூன்றாவது சம்பவம், 51வது பிறந்தநாள். கட்சியெல்லாம் தொடங்கிறாருங்க. கட்சியெல்லாம் தொடங்கின பிறகு 51வது 50வது ஆண்டு விழாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி விமானத்தை பயணிக்கும் போதே அது வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆகிறார், நடிகரை தாண்டி. அப்போயாவது இது தொடர்பை கட் பண்ணியிருக்கணும். ஒரு அரசியல் தலைவராகிட்ட பிறகு ஒரு கண்ணியம் கருதி அது நடக்கலை. அதுக்கு பிறகு பண்ணுறது தான் என்னென்ன, அரசியல் கட்சி தலைவராகிறாருங்க. இவரை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் வீட்டுக்கு வெளியில் காத்திருக்கிறாங்க. ஆனால் பொய்யா வந்து ஒரு வாகனத்தில் இவர் பயணப்படுற மாதிரி வந்து மூடிய வாகனம், கண்ணாடி ஏற்றப்பட்டு மூடிய வாகனம் வந்து வெளியில் இவர் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற ரசிகர்கள், தொண்டர்களை அப்புறப்படுத்திடுறாங்க. அன்றைக்கு மறுநாள் ஒரு நாய்க்குட்டியை தூக்கி வச்சுட்டுருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க த்ரீஷா. யார் இருக்கிறாங்கன்னா, அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சவர் யாருன்னு கேட்டால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டுறாங்க. ஸோ இப்படியான தொடர் வதந்திக்கு இப்போ விஜய் கூட நடித்த பல நடிகைகள் இருக்கிறாங்க. 69 படத்தில் வந்து பல நடிகைகள் வந்து இருக்கும்போது ஏன் த்ரீஷா மீது மட்டும் இந்த வதந்தி வருதுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இது அப்படியே ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து இந்த சைடு வாங்க, இணையவாசிகள். விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளும், அல்லது அது உண்மையும் கூட, ஒவ்வொரு பேட்டிக்கும் தனியாக கோல்டு காயின்கள் பெறக்கூடிய நபர்களான இந்த பீலா பிஸ்மி, அந்தப்புறம் மந்திரன், இன்னொருத்தர் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சக்திகள், 3 பேர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு செய்தி வந்து காணொலியில், அதுவும் வலைபேச்சுனா உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மையான சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம். இந்த 3 பேரை உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரீஷாவுக்கு விஜய் வீடு வாங்கி கொடுத்தாரு. இது எந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா, இதே இந்த லிப்லாக் நடக்குது இல்லையா, இந்த லியோ படத்தை, அந்த காலகட்டத்தில் ஒரு காணொளி வெளியிடுறானுங்க. அந்த காணொளி வெளியிட்ட பிறகு எந்த மறுப்பும் யார்கிட்டையும் இல்லை. ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் தான் இந்த வலைபேச்சு சினிமா வட்டாரத்தில் த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி பேசக்கூடிய அந்த 3 நபர்கள் பேசுகிறாங்க. வீடு வாங்கி விஜய் கொடுத்தாருன்னு பேசும்போது அது சம்பந்தமாக வந்து மறுப்பு எதுவுமே தெரிவிக்கலை. விஜய் தரப்புலேயும் மறுப்பு இல்லை, த்ரீஷா தரப்புலேயும் எதிர்ப்பு இல்லை. எப்படி இப்படி சொல்வீங்க நீங்கள்? இப்போது மன்சூர் அலிக்கான விஷயத்தில் நீங்கள் பொங்கணும்னு தெரியும், த்ரீஷா எப்படி பொங்கினாங்கன்ட்டு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வெள்ளேந்தியா என்ன செஞ்சிட்டாரு, நான் வந்து த்ரீஷாவை பூ மாதிரி கொண்டு போயிட்டு பெட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் பேசிட்டார். அதுக்கு வந்து அவங்க பொங்கினதுலாம் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட த்ரீஷா
இன்னொரு பெண்ணோட கணவனான விஜய்க்கு லவ் ஃபார் எவர்னு வந்து ஒரு ட்விட் போகிறதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து இந்த வலைபேச்சு ஊடகத்தின் வாயிலாக த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல போதும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை, எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் கழித்து ரொம்ப கேஷுவலாக இவனுங்க இந்த 3 பேரும், அந்த புஷ்பா புருஷன்களான இந்த பீலா பிஸ்மி, அந்தப்புறம் அந்தணன், இந்த சக்திவேல், இவங்க 3 பேரையும் நான் அப்படி தான் சொல்கிறது. இப்போ நயன்தாரா வந்து குரங்குகள் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது கிட்டத்தட்ட புஷ்பா புருஷன்கன்றது வந்து அவங்களே எடுத்து விட்டுறது தான், வார்த்தை தான். ஸோ இவனுங்க 3 பேருமே என்ன செஞ்சானுங்கன்னா, ஒரு 2 மாதம் கழித்து ரொம்ப கேஷுவலாக கேட்டால், நாங்கள் இதுக்கு முன்னாடி த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு சொன்னோம் இல்லையா, அந்த பல்ல காட்டிகிட்டே இந்த பீலா பிஸ்மினா சொன்னேன், அந்த வீடியோ அப்படியே இருக்குது. அது காப்பிரைட் வருன்றதுனால இப்போ நம்ம உங்களுக்கு வந்து அதை வந்து இந்த வீடியோவில் பதிவேற்றம் பண்ண முடியாது. இன்னும் கூட அவனுக்கிட்டே இருக்குது, அது இன்னும் இணையத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் அல்லது வெவ்வேறு கருத்துக்கள்ன்றது வந்து மாறி மாறி நீங்கள் தெரிவிச்சோன்னு சொன்னால் கூட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், இந்த செய்தியை வெளியிடுறது மூலமாக ஒரு குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம், அதை தாண்டி ஒரு தலைவர்ன்ற அந்த பிம்பம் உடையலாம். சினிமா நடிகர்ன்றது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு மெகா ஸ்டார், இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டின்னு சொல்லும் போது சினிமாவில் வந்து எப்படியான வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எதையுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப கேஷுவலாக சொல்லிவிட்டு 2 மாதம் கழித்து அதே மாதிரி கேஷுவலாக அது வந்து விஜய் வந்து அது வீடு வாங்கி கொடுத்தாரு சொன்னதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வேற ஒரு நடிகை நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், வருத்தமே தெரிவிக்காமல், எந்த விதமான வந்து ஒரு மன்னிப்போ வந்து ஒரு வருத்தமே கேட்க ரொம்ப கேஷுவலாக சொன்னானுங்க இந்த 3 நபர்கள், இந்த புஷ்பா புருஷன்கள், பீலா பிஸ்மி, அந்தப்புறம் அந்தணன், அந்த சக்திவேல் 3 பேருமே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புஷ்பா புருஷன்கள் பொங்குறானுங்க. எதுக்குடா பொங்குறானுங்கன்னு கேட்டிங்கன்னா, நயினார் நாகேந்திரன் த்ரீஷா வீட்டை விட்டு விஜய் வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச காலமாகவே விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்கிறது வந்து இப்போ பரவலாக வந்து ஒரு செய்தி ஆகிட்டு இருக்கு. பரவலாக ஏன் பரவலாக செய்தி ஆகிட்டு இருக்குன்னா, விஜய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா பொதுவாக வந்து விஜய் வீட்டை விட்டு வெளியே வரலன்றது ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து வீட்டை விட்டு பெரும்பாலும் வந்து வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறார், ஒரு காஸ்ட்லியான லீடராக தன்னை காட்டிக்கொள்கிறார் அப்படி ஒரு செய்தி இருந்தால் கூட விஜய் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க? பலரும் வந்து அரசியல்வாதிகள் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கு கவுண்டர் கொடுக்கணுன்ற அந்த நோக்கத்துக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயே வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வீட்லேயுமே விஜய் இருக்கிறாங்க, ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுனதா இருக்கட்டும். அதுக்கு பிறகு வந்து இப்போது இந்த சேலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வரல சொன்னீங்களா, இந்த தமிழ்நாடே என் வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வீடுன்னு வரும்போது அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வீட்டை விட்டு வெளியே வராதுன்றது உண்மை தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நயினார் நாகேந்திரன் வந்து முதல்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ரீஷா வீடு சென்னையில் இருக்கிறதுன்றது உண்மை. அந்த வீடை வந்து விஜய் தான் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்றது அந்த புஷ்பா புருஷன்கள் மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இதை தாண்டி என்னென்னா, விஜய் த்ரீஷா வீட்டுக்கு போகிறாரா, அவங்க இவர் வீட்டுக்கு வராங்களா அப்படின்ற ஒரு என்ன சொன்னால் ஒரு கருத்து வந்து பரவலாக நிலவுறது உண்மைதான். விஜய் எப்படி போகிறாரு, எங்கே போகிறாரு, ஏன்னா ஒரு மர்மமான மனிதராக இருக்காரு. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து வீட்டு வாசலில் வந்து இவரை பார்க்கணுன்னு இருக்கும்போது ஒரு பொய்யான ஒரு வாகனத்தை வந்து கண்ணாடி ஏற்றப்பட்ட வாகனத்தில் வந்து தலைவர் வந்து வெளியில் போயிட்டாருன்னு சொல்கிறதும் சரி. அப்படி விஜய் வெளியில் போனார்னா எல்லாருக்குமே தெரியுமே என்னும்போது பார்த்தீங்கன்னா, பல்வேறு வழிகளில் அவர் வந்து வெளியில் போகிறாரு. பல்வேறு வழிகள்னால் பல்வேறு விதங்களில். ஒரு வாகனமாக இருந்தால் விஜய் இந்த வாகனத்தில் தான் போகிறாருன்னு தெரியும். இப்போ நாமெல்லாம் ஒரு கார் வச்சுருக்கிறோம், இந்த கார் இல்லைனா வெளியில் போயிருக்கிறாரு ஒரு அடையாளப்படுத்திக்க முடியும். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. ஒரு 5 கார் இருக்குது, 6 கார் இருக்குது, இல்லை எப்போ சொன்னால் எந்த கார் வேணாலும் வந்து நிற்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எங்கே போகிறாரு, எப்படி வராருன்றதெல்லாம் வந்து ஒரு மர்மமாக தான் இருக்குது. உண்மையிலே த்ரீஷா வீட்டுக்கு போகிறாரா இல்லையா, த்ரீஷா தானே சொல்லணும். என் வீட்டுக்கு வந்து அவர் வர்றதில்லை, த்ரீஷா சொன்னாங்களா, சொல்லலை. விஜய் எனக்கு வந்து வீடு வாங்கி தரலை சொன்னாங்களா, சொல்லலை. ஒரு ஊடகம் இப்போ சிம்ரன் எடுத்துங்க, சிம்ரன் வந்து சொல்கிறாங்க விஜயோட வந்து படம் தயாரிக்கிறதுக்கு விஜய்கிட்ட உதவி கேட்டாங்க, விஜய்கிட்ட கால் ஷீட் கேட்டாங்க ஒரு படம் தயாரிக்க சொல்லி சிம்ரன் சொல்லும் போது சிம்ரன் உடனே பொங்கி எழுந்து என்ன சொன்ன கேட்டால் அவங்க மேலே வழக்கு போடணும்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் நேராக போய் சிம்ரன் வீட்டில் காலில் விழுந்துட்டு வந்தானுங்க. அந்த சிம்ரனுக்கு வந்த கோபம், விஜய் வீடு வாங்கி கொடுத்தாரு த்ரீஷாக்குன்னு சொல்லும்போது த்ரீஷா எதிர்ப்பு தெரிவிக்கலை.
மௌனமாக கடந்து போக வேண்டிய கட்டாயம் என்ன? நீங்கள் பொத்தாம்பொதுவாக வந்து ஒரு கருத்து சொல்கிறது வேறு. எப்படி வந்து மன்சூர் அலிக்கான விஷயத்தில் நீங்கள் பொங்கி எழுந்தீங்க, அந்த மாதிரி பொங்கி எழுணும்ல. அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் கலங்கப்படுறீங்க, த்ரீஷா வந்து கலங்கப்படுறாங்க, அவங்க கற்பு கலங்கப்படுதுன்னு சொன்னால் அந்த இயல்பான கோபமும் ஆவேசமும் அவங்களுக்கு வரணும்ல. அப்போ ஏன் வந்து ஒரு வலைபேச்சு, எந்த ஊடகமாக இருக்கட்டும், வலைபேச்சு ஊடகமாக இருக்கட்டும், அவனுக்கு எவனாக இருக்கட்டும், அப்போது ஒரு வதந்தி வருது, இல்லை ஒரு செய்தி பொய்யான செய்தியை விடுறாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை. ஏன் குரல் கொடுக்கல? எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதுதான், இதை நீங்கள் ரசிக்கிறீங்க. அப்போது விஜயும் உங்களையும், அதாவது விஜயையும் த்ரீஷாவையும் இணைத்து பேசுவதே ஒருவேளை த்ரீஷா விரும்புகிறாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுதான் வந்து சூழ்நிலை. அப்போது நயினார் நாகேந்திரன் நீங்கள் கேட்பீங்க, நயினார் நாகேந்திரன் வந்து சொன்னது வந்து நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களா? நான் ஒருபோதும் அதை சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல முடியும், ஆனால் த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது கொச்சைப்படுத்துறது தான். ஆனால் சட்டப்பூர்வமாக இது பெரிய சிக்கலை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தாது. காரணம் கேட்டால் த்ரீஷா வீடு தானே சொன்னார், த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வரணும் தானே சொன்னார். த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தோன்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க சுதந்திரமாக வெளியே தானே இருக்கிறானுங்க. நான் சொல்கிறது இந்த புஷ்பா புருஷன்லாம் சொல்கிறேன். த்ரீஷாவுக்கு விஜய் வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னவங்களுக்கு, வீடு விலைக்கே வாங்கி கொடுத்தாரு சொன்னவங்க இருக்கும்போது, இந்த வலைபேச்சில் இருக்கிற இந்த 3 குரங்குகள், இந்த புஷ்பா புருஷன்கள், இந்த பீலா பிஸ்மி, அந்தப்புறம் மந்திரன், சக்திவேல், ஆனால் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னது வந்து பெரிய குற்றம்னு சொல்லிட்டு அவர் பேசுனதை வந்து இவங்களே அங்கே இது என்ன சார் நியாயம்? இது என்ன இது? நயினார் நாகேந்திரன் சொன்னது விஜய் த்ரீஷா வீட்டை விட்டு வெளியே வரணும், ஆனால் வீடையே விலைக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னது யார்? புஷ்பா புருஷன்கள். ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுத்துருங்கல்ல. இது குற்றம் தான், அதுவும் குற்றம் தானே. ஆனால் நயினார் நாகேந்திரன் பேசுனதை வந்து குற்றம்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புஷ்பா புருஷன்கள். பீலா பிஸ்மி சொல்கிறான், அந்தப்புறம் மந்தனன் சொல்கிறான், சக்திவேல் சொல்கிறான். ஆரம்பம் புள்ளி யார்? எந்த புள்ளியில் இந்த பிரச்சனை கிளம்புது? இந்த வீடு த்ரீஷா வீடுன்ற அந்த பிரச்சனை எங்கேருந்து கிளம்புது? யார்கிட்டேருந்து கிளம்புது? இந்த புஷ்பா புருஷன்கிட்ட தான் கிளம்புது. இதெல்லாம் மறந்துட்டு எளிதாக எல்லாருக்கும் மறதி இருக்குது, நம்ம போட்ட வீடியோலாம் யாருக்கிட்டே அது இருக்கவா போகுது, நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், அது அப்புறம் நாளைக்கு வேறு மாற்றி பேசிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. பதிவில் கிளியராக இருக்குது, எல்லாமே இருக்குது. கடந்த காலத்தில் என்ன பேசலாம் சொல்ல. அதனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது யார் பொதுவான ஒரு வார்த்தையாக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. முதல்ல இந்த வதந்தியோ அல்லது உண்மையோ இப்படி ஒரு செய்தி வெளியாகிறதுக்கு காரணம் விஜய் த்ரீஷா. இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தை நடத்தக்கூடிய இந்த 3 புஷ்பா புருஷன்கள் வீடு வாங்கி கொடுத்ததாகவே சொன்னவனுங்க. அதுக்கு பிறகு வந்து நடந்த விஷயங்கள் வந்து இந்த லிப்லாக்கில் குடும்பம் பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இவங்களுடைய சந்திப்பு இருக்கிறது. இவங்க வந்து அவர் வீட்டுக்கு இவர் போகிறாரு, இவங்க வீட்டுக்கு அவர் வராரு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா சொல்ல முடியாது. காரணம் கேட்டால் விஜய் லோன்லியாக இருக்கிறார். விஜய் லோன்லி மேன், தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கும்போது அது செய்திகள் வந்தவண்ணமே தான் இருக்கும். இதே ஒரு குடும்பத்தோடு இருந்தார்னு வச்சுங்களேன், இது போன்ற வதந்திகள் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? மனைவியோடு இருக்கிறாரு, பிள்ளைகளோடு இருக்கிறாரு, அம்மா அப்பாவோடு இருக்கிறாரு, வருமா? வராது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருந்தாலே, தனியாக வாழ்ந்தாலே பல்வேறு வதந்திகள் வரதான் செய்யும். அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம், நாம் அதை சான்று கொடுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இந்த சினிமாவில் பல்வேறு வதந்திகளை கிளப்பிவிட்ட இந்த ஊடக தற்குறிகள், இந்த 3 பேரை சொல்கிறேன், இந்த புஷ்பா புருஷன்கள், இவங்க தான் அந்த ஆரம்ப புள்ளி. இந்த த்ரீஷாவுக்கு விஜய் வீடு வாங்கி கொடுத்தார் அப்படின்ற ஒரு செய்தி. ஸோ இதை தொடர்ந்து வந்து பல்வேறு செய்தி. இனிமேலாவது இது போன்ற வதந்திகள் வராமல் இருக்கிறதுக்கு விஜய் வந்து ஒரு தலைவர் ஆகிட்டார்ன்றதை முதல்ல விஜய் நம்பணும். அப்போ அந்த தலைமைக்குரிய அந்த பண்பு, அந்த கண்ணியத்தோடு முதல்ல நடந்துக்கணும். அப்போ தான் வந்து இது போன்ற வதந்திகள் வராமல் இருக்கும். தலைவர்கள் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணியமாக பேசுவாங்க. கடந்த காலத்தில் பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது தான். பல வந்து வதந்திகள் வந்து பல தலைவர்கள் மீது வந்திருக்கு தான். நான் இது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதுசு இல்லைன்றதுனாலேயே நீங்கள் வந்து கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி காலம் மாறிட்டுருக்கு. இதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஆகிறதுக்கு, அரசியலில் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் எப்படியோ இருந்தாலும் கூட அன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது. அன்றைக்கி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு வீடு வாங்கி கொடுத்தாரு, அப்படி வாங்கி கொடுத்தாரு சொல்ல முடியாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி மீடியா இருக்குது.
அதெல்லாம் வந்து போடுறான், ஹெட்டிங்கே போடுறான். யார் இது வரைக்கும் ஆகா ஓகோன்னு சொன்ன செய்யாறு பாலு, அவன் செய்யாறு பாலு கிடையாது, அவன் பொய்யாறு பாலு. அவன் போடுறான் வந்து ஹெட்டிங்கில் போடுறான்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து த்ரீஷா வப்பாட்டியான்னு போடுறான். வப்பாட்டினே போடுறான். எப்படி போடுறான்? விஜய்க்கு த்ரீஷா வப்பாட்டியா போட்டான், கேள்விக்குறி போட்டான் சேஃபாக. பார்த்தீங்களா? இதுதான் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இது போன்ற நபர்கள் காசுக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க. அவனுக்கு தேவை கோல்டு காயின். இவனே ஆகா ஓகோன்னுவான் இந்த பொய்யார் பால். போடலாமா? தப்பு இல்லையா? என்ன இருந்தாலும் இருக்கட்டும். வப்பாட்டியா நீ போட்டு கேள்விக்குறி போடுறல, தப்பு இல்லையா? அது போடலாமா? 1000 வதந்தி வரட்டும், நீ என்ன செய்யணும்? உண்மை அது. ஆனால் நீ சொல்லுவேன் நான் வப்பாட்டியான்னு கேள்விக்குறி தான் போட்டேன்னு சொல்லிட்டு போடலாமா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இதுதான் வந்து உண்மை. இருக்கிறத நான் பேசியிருக்கிறேன். நான் வந்து எதுவும் பொய்யாவோ உண்மைக்கு மாறாவோ பேசலை. தனி விமானத்தில் போனது தவறு, நாய்க்குட்டியை தூக்கி வச்சுருந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தது தவறு. அதை தாண்டி லவ் ஃபார் எவர், என்றென்றும் காதல்னு வந்து அதுவும் குறிப்பாக மனமான ஒரு ஆண், ஒரு கணவன், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு தலைவன், லவ் ஃபார் எவர் நம்ம போடுறோம். என்றென்று காதல் போடும்போது அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படும் சொல்லலாம். சில பேர் சொல்கிறான்னு கேட்டால் அதில் என்னங்க பெரிய தப்பு இருக்குது? தப்பு இல்லைல்ல. அப்போ எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் இதையே செய்ய சொல்லணும். த்ரீஷா யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அன்புக்கு வந்து பரிச்சயமானவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை போட முடியும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கணும் போது விலகி இருக்கிறது தானே சரி, அதுதானே நியாயம். அப்படியே நீங்கள் செய்தி போடுறதா தான் கருத்துனா நேருக்கு நேரில் செய்தி தரலாம். இதே விஜய்க்கு ஃபோன் போட்டு லவ் ஃபார் எவர், என்றென்றும் காதல் அப்படின்னு நீங்கள் தெரிவிச்சிடலாமே. ஆனால் ஒரு பொதுவெளியில் போட்டு மீண்டும் அந்த குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது, பொதுவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருக்கு வந்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? இதை ஏதோ நான் இன்றைக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நடக்கும்போதே ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட, ஜான் ஆரோக்கியசாமி இதயம்னு ஒன்று இருந்தால், மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் ஜானுக்கு தெரியும். நான் வந்து உடனுக்குடன் தகவல் போட்டு இது எவ்வளோ பெரிய தப்பு, இது என்ன அரசியலில் எந்த மாதிரியான பின்விளைவுகளை பின்னடைவை ஏற்படுத்தும் நான் பேசியிருக்கேன். இது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இனிமேலாவது விஜய் வந்து ஒரு தலைவருக்குரிய அந்த பண்போடு, அந்த நற்பெயரோடு, அந்த கான்டாக்டோடு நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோவில் எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. என் மனசில் பட்டது நான் சொல்லியிருக்கிறேன். இது உண்மை, சத்தியம். நன்றி, வணக்கம்.